ஸ்ரீ ஆஸ்ட்ரல்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத பலன்களை இப்ப பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சுக்கிரன் தனுசு ராசியில அமர்ந்திருந்தா டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் மகர ராசியிலேயே பிரவேசம் பண்ணுவார். சுக்கிரன்கிறது ஒரு நல்ல கிரகம், ஒரு சுப கிரகம். இந்த சுக்கிரனோட பயிற்சியால நல்ல விஷயங்கள் நடக்கும் பலருக்கு. இந்த சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல, உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல சுக்கிரன் அமையும் போது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம் உங்களுடைய ராசியிலேயே அமர்றது மிக நல்ல பலன்களை தர ஒரு அமைப்பு. சுக்கிரன் என்னவெல்லாம் தருவார்? சுக்கிரன் நல்ல பணவரவ தருவார். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, நிம்மதியான மனது, அமைதியான மனது, பல விசேஷங்களை நடத்துற அமைப்பு. இது எல்லாமே சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பார். சொகுசான பயணங்கள், உல்லாச பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுக்கிரன் குடுப்பார். நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற அமைப்பையே சுக்கிரன் குடுப்பார். அதனால இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ, சுக்கிரனோட பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா என்ன சுக்கிரன் மாதம் ஒரு முறை பயிற்சியாகின்ற ஒரு கிரகம். இந்த மாதம் சுக்கிர பயிற்சிய ஸ்பெஷலா ஏன் சொல்றோம்னா, மாச ஆரம்பத்திலேயே 2ஆம் தேதியே சுக்கிரன் பயிற்சியாகிறதுனால, இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் அதே இடத்துல இருக்கிறதுனாலயும், இந்த சுக்கிரன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இந்த டிசம்பர் மாத பலன்களோட இந்த சுக்கிரனோட இருப்பையும் சேர்ந்து பார்த்தரலாம். சிம்மம். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாரி சிம்ம ராசிக்கு 2 பக்கத்துல இருந்தும் அடி விழுந்துட்டு இருக்கு. ஒண்ணு கண்டக சனியா 7ஆம் இடத்துல இருக்கிற சனியும் உங்களுக்கு தொல்லைகள கொடுத்துட்டு இருக்கார். இன்னொன்னு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் உங்களுக்கு பல பிரச்சனைகள குடும்ப அமைப்புல குடுத்துட்டு இருக்கார். இந்த 2 பிரச்சனைகளும் எப்படா தீரும் அப்படின்னு நினைச்சா கூட, அடுத்த வருடமும் இந்த 2 கிரகங்களும் தங்களுடைய இடங்கள தான் மாத்திக்குதே ஒழிய, வேற இடத்துக்கு பெயர்ச்சி ஆகல. இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு தர பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல கிரக அமைப்பு, உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கிரக அமைப்பு தான் இந்த மாதம் ஏற்பட போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி சனியோட பார்வையில இருந்தா கூட, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் குருவோட பார்வையில போக போறார். இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த சில மாசங்களா, இந்த 2, 3 மாதமா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான கிரக அமைப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். 2, 3 மாதமா சிம்ம ராசிக்காரர்களுடைய சூழ்நிலை ரொம்ப கடினமானதா இருக்கு. ஒரு பாசிட்டிவான பலனை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இந்த மாதம் தான் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் குருவோட பார்வையில வர்றது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்த கொடுக்கின்ற ஒரு அமைப்பா இருக்கும். அது போன மாதம் செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்ச கிரகமா அமர்ந்ததுலேருந்து உங்களுக்கு தூக்கமே இல்லாத ஒரு அமைப்பை எல்லா கிரகங்களும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள். எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொல்லைகள், தடங்கல்கள். எந்த வேலையுமே செய்ய முடியல. எந்த வேலை எடுத்தாலும் அது ஒரு பிரச்சனையிலேயே போய் முடியுது. அதுல தடங்கல்கள். அதனால பேசாம அமைதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. ஆனா இந்த மாதம் அதற்கெல்லாம் ஒரு நிவாரணமா உங்களுடைய ராசி அதிபதி வலுவா இருக்கிறதுனால மறுபடியும் நீங்க பீனிக்ஸ் பறவை மாதிரி உற்சாகமா எழுந்துக்க போறீங்க இந்த டிசம்பர் மாதம். நவம்பர் மாதம் பாதையிலேயே சூரியன் குருவோட பார்வையில வந்துறதுனால, நவம்பர் மாத பாதியிலிருந்தே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் உற்சாகம் உங்கள தொத்திக்கும்னு தான் சொல்லணும். இத வச்சே நீங்க இந்த மாதத்த ஓட்டிடலாம். இந்த மாரி ஒரு சூழ்நிலைய வச்சே இந்த மாதத்த ஓட்டிடலாம். அடுத்ததா டிசம்பர் 15க்கு மேல சூரியன் 5ஆம் இடத்துக்கு தான் போறார். அது ஒரு குருவோட வீடு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான். அதாவது மற்ற கிரகங்கள் சனி, ராகு குடுக்குற தொல்லைகள சமாளிக்கிற ஒரு தைரியத்தோட இந்த மாதம் இருக்க போறீங்கன்னு தான் சொல்லணும். இதுதானே வேணும். எவ்வளோதான் கிரகங்கள் தொல்லைகள கொடுத்தாலும் கூட, இத சமாளிக்கிற தைரியமும், ஆற்றலும், வலுவும் நமக்கு இருக்கணும். அப்போ வர பிரச்சனைகள நம்ம தூசி மாதிரியே ஊதி தள்ளிட முடியும். அடுத்து வர அனைத்து கிரக பெயர்ச்சிகளுமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. சிம்ம ராசிக்கான நியூ இயர் பலன் ஏற்கனவே போட்டிருக்கு. அத போய் பாருங்க. 2025ல சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே இப்ப இருக்கிற இடத்த விட ஒரு சாதகமான ஒரு இடத்துக்கு தான் வரப்போறாங்க. ஆனா அஷ்டம சனியோட பாதிப்பு சிம்ம ராசிக்கு இருக்கும்னா கூட, அது மிகப்பெரிய கஷ்டங்கள கொடுக்கின்ற அமைப்புல இருக்காது. ஏன்னா குருவோட வீட்ல சனி மாறப் போறார்.
அதனால மிகப்பெரிய இப்ப குடுக்குற கஷ்டங்கள கூட அப்ப உங்களுக்கு சனி கொடுக்க மாட்டார். அதனால தைரியமாவே 2025ஆம் ஆண்ட அடுத்த அஷ்டம சனிய நீங்க எதிர்கொள்ளலாம் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த மாதம் 6ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமா இருக்கிறதுனால, வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் கண்டக சனி ஆரம்பிச்சதுலருந்தே கையில ஒரு பணப்புழக்கம் இல்ல. வேலை தேடுனா வேலையும் கிடைக்கல. எங்க போனாலும் ஒரு பிரச்சனை. அப்படியே வேலை குடுத்தாலும் சம்பளம் வரதில்ல. அந்த மாரி சூழ்நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிவர்த்திய குடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல பணவரவும், கையில பணம் புழங்குகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னா, குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால, ராகு கேதுக்கள் கொடுக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள கொஞ்சம் சமாளிக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்தா கூட, அது வீட்டுக்குள்ள 4 சுவத்துக்குள்ள முடிஞ்சிருது. வெளியில போகாம காக்கப்படுறது இந்த குருவோட பார்வையால தான். அடுத்ததா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த குறையும் இல்ல. குழந்தைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்காங்க. அதுவும் போன மாதமெல்லாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அமைப்புல நல்ல விஷயங்களே நடந்தது. அவங்களோட படிப்பு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு வெற்றிகள தான் கொடுத்ததுன்னு சொல்லணும், போன மாசமெல்லாம். இந்த மாதம் அது அப்படியே கன்டின்யூ ஆகும்னா, கண்டிப்பா கன்டின்யூ ஆகும். ஏன்னா, உங்களுடைய சூரியனே வந்து அந்த 5ஆம் இடத்துக்கு போய் அமர்றதுனால, உங்களால குழந்தைகளுக்கும், குழந்தைகளால உங்களுக்கும் ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்ததா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி தான் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அமைப்புல பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார். அதையும் ஒரு தாங்கி பிடிக்கின்ற அமைப்புல குருவோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்படுது. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் உங்களுடைய குடும்பத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார். அடுத்ததா குரு குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது அவர் வந்து சூரியனை இந்த மாதம் பார்க்கறது உங்களுக்கு பட்டம், பதவி இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்களுடைய தொழில் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லபடியா நடக்கின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு. குரு ஒரு சுப கிரகம் தான். அவர் 10ல வரும்போது பதவி பறிப்பார்ன்னு சொன்னாலும் கூட, உங்களுக்கு நடக்கின்ற தசா புக்திகளுக்கு ஏற்ப தான் அந்த விஷயம் நடக்கும். உடனே குரு 10ல வந்தா ராகுவ போலவோ, சனிய போலவோ பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். ஓரளவுக்கு நல்ல நன்மைகள தான் ஏற்படுத்துவார். அதனால குருவால உங்களுக்கு 10ஆம் இட பாதிப்புகள் இந்த மாதம் கண்டிப்பா இருக்காது. அப்படி பாதிப்புகள் இருந்தா கூட அது நிவர்த்தியாகின்ற ஒரு அமைப்பு. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கோ, உங்களுடைய பதவிக்கோ எந்த ஆபத்தும் இந்த மாதம் இல்ல. அதனால சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான கிரக சூழ்நிலை தான் நிலவுது. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் உற்சாகமாகவே இந்த டிசம்பர் மாதத்தை எதிர்பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.